படிக்க ஆரம்பிச்சு நேற்று வந்துட்டேன் புத்தக கண்காட்சியில் இவன் துறையை பார்க்குறேன். இவன் என்ன பண்றான்னா நான் படிக்கவே இல்லைன்னாங்கிறான். இவன் எப்படிப்பட்டவன் நான் சொல்றேன். இப்ப பேசுவோம். அடுத்தது இந்த பரீட்சை எழுதுறப்ப நல்லா படிச்ச பசங்க என்ன பண்ணுவாங்க, சுமாரா ஆவரேஜா படிச்ச பசங்களை பார்த்து நான் படிக்கவே இல்லை, நீ படிச்சிட்டியா, நானும் படிக்கல அப்படின்னு சொன்னா அவன் நீ படிக்கல ஒன்னும் ஓவர்டேக் பண்ற அப்படிங்கிற மாதிரி. இவன் படிக்கவே இல்லை நீ கதை சொல்லுங்கிறான். புத்தக கண்காட்சியில் நின்றுட்டு அண்ணா அந்த கதையை நீங்க இப்ப சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். நான் அங்கேயே சொல்லிட்டேன், டே இந்த திருட்டுத்தன வேலையை பண்ணாத, நீ நல்லா படிச்சிருப்ப. இப்ப வந்து பாக்குறேன் அந்த ஒரு பெரிய ஒரு ஷீட்ல தாள்ல வந்து பெருசா எழுதி வச்சிருக்கான், குறிப்பெல்லாம் போட்டு ஆலமரம் வேப்ப மரம்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான். ஒரு நாள்ல கண்டிப்பா அந்த வேலையை பண்ணிருக்க முடியாது. இன்னைக்கு காலைல ஆரம்பிச்சு இப்ப பண்ணிருக்க முடியாது. தெளிவா எனக்கு முன்னால் அது அரசியல் மேடையா இருந்தாலும் சரிதான், இலக்கிய மேடையா இருந்தாலும் சரிதான், பெரும் முழக்கமா பேசி அமர்ந்திருக்கிற எனது ஆர்வீர் தங்கை கோவை கார்த்திகா அவர்களே, எனக்கு பின்னால் இடி முழக்கமாக முழங்க இருக்கிற, என்ன பிரச்சனைனா போர் முழக்கத்துக்கு இடி முழக்கத்துக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். டேங்கர் லாரி வரப்போ நடுவில் சைக்கிளில் போவாங்க பாருங்க, அது பேர் நம்ம நிலைமை. எனது ஆர்வீர் தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களே, நூலின் ஆசிரியர் அன்பு தோழர் இயக்குனர் கீரா அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற எனது அன்பு மருமகள் தமிழ் முழக்கம் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற அன்பு அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களே, கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் என்ன பிரச்சனைனா 3 கிலோமீட்டர் வந்து கடக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகிட்டே இருக்கு. அங்கேருந்து என் மச்சான் பாக்கியா ஃபோன் பண்ணி, யோ அங்கே நிகழ்ச்சி நடந்து கார்த்திகா கொட்டி முளைக்கிட்டு இருக்கு, நீ என்ன எங்கேயா போயிட்டு இருக்கிற அப்படின்னு. போயிட்டே இருக்காங்க 150 மீட்டர். இது அது அப்படியே அந்த கூகுள் மேப்ல காட்டுறப்ப நமக்கு பகீருங்குது. உண்மையிலேயே சென்னையில வாழ்ந்து அந்த வாழ்வின் ஓட்டத்தோடு ஒரு குமரின்னு ஒரு நாவலை எழுதியிருக்கிறார் கீரான்னா அதற்கு பாராட்டணும். எங்களாலலாம் ஒரு நாள் கூட இந்த ஊர்ல வாழ நகர கூட முடியல. இவர் இந்த ஊர்ல இருந்து அந்த திரைப்பட கனவோட அவர் செயல்பட்டு கொண்டிருந்து வாழ்வின் சகல விதமான பாடுகளையும் சுமந்து அதற்கு நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு குமரி எழுதுறாருன்னா அது உண்மையிலேயே பாராட்ட தகுந்த, மெச்ச தகுந்த, போற்ற தகுந்த ஒரு பணிதான். இப்ப சென்னை புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியர்களின் மீது நவீன தீண்டாமை கடுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எங்க பார்த்தாலும் இந்த வருஷம் ரொம்ப அதிகம். எங்க பார்த்தாலும் ஈவேராவோட திருவுரு அப்படியே நிரப்பி வைக்கிறாங்க. அந்த பதட்டம் நமக்கு புரியுது. அண்ணன் சொல்ற மாதிரி அந்த பயம் இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி எங்க திரும்பினாலும் ஈவேரா 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 கலைஞர் அதுன்னு திராவிட சின்னங்களா நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அப்பதான் நமக்கு தெரியுது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாதாரண வேலை இல்லை. நம்ம என்னமோ உறுப்பினர் முகாம் போட்டு ஒரு ஸ்டூலை போட்டு ஒரு பெஞ்சை போட்டு உட்காந்துக்கிட்டு எதோ பேசிட்டு உட்காந்துருக்கிறோம். ஆனா நம்மை தாண்டி நமது எதிரிகள் அளவிட்டு வச்சிருக்கிறாங்கிறது அந்த சென்னை புத்தக கண்காட்சியில பார்க்க முடியும். அதுல குறிப்பா நமது தம்பி செந்தில்நாதனோட தமிழ மரங்களை இருந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல ஈவேரா செய்த பித்தலாட்டம்னு ஈழத்து சிவானந்த அடிகளார் அந்த காலத்துல போட்ட ஒரு புத்தகத்தை ரீபிரிண்ட் போட்டுட்டான். உடனே அந்த புத்தகத்தை பார்த்த உடனே கார்த்திகாவை பார்க்குற மாதிரி புத்தகத்தை பார்த்துட்டாங்க. போலீஸ்காரங்க உள்ள புந்து கட்டுக்கட்டா புத்தகத்தை அள்ளிட்டு போறாங்க. ஏன்னா ஒரு சின்னோண்டு ஒரு புத்தகம் என்னங்க செஞ்சிருவீங்களுக்குன்னா அப்படி பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சீமானனை பத்தி, தமிழ் தேசியத்தை பத்தி, ஐயா மணியரசனை பத்தி தப்பு தவறுமா அவதூறா பொய்யா திட்டி கண்ணாவுடன் புத்தகத்தை எங்கேயும் அடிக்க வச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு புத்தகம், ஒரு சின்னோண்டு புத்தகம் அவன் செந்தில்நாதன் கொண்டு வந்திருக்கிறான். அதுக்கு போலீஸ உள்ள விட்டு உங்களுக்கு அடுத்த வருஷம் ஸ்டால் கிடையாதுன்னு மிரட்டி, யார் யார் அதுல கனெக்டிவா அந்த அந்த பட்டியல்ல இருக்காங்கன்னு சொல்லி மிரட்டி மிகப்பெரிய அச்சத்துல இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, இது போன்ற ஒரு காலகட்டத்தில் இயக்குனர் கீரா போன்றவர்கள்லாம்
கொண்டாட தகுந்தவர்கள். நாம கொண்டாட போற்றணும். இது ஒரு தமிழ் தேசிய படைப்பு அப்படிங்கிறப்ப இதற்கு முன்னதாக தமிழ் தேசிய படைப்பு அப்படின்னு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு பெரிய நம்பிக்கை மிகுந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. ஏன்னா கட்டுரைகள் எழுதுவோம், கட்டுரைகள்லாம் எல்லாரும் எழுதுறோம், புத்தகமா போடுறோம், அது வேற. ஆனா ஒரு புதினம் நாவல் கலைன்னு காணாசு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல நாவலோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப எல்லாத்த விட நாவல் என்பது மிகுந்த உயர்ந்த கலை வடிவமாக உலக இலக்கிய விமர்சகர்களால் கொண்டாடப்படுவது நோக்கம் என்னன்னா, நீங்கள் நாவல் படிக்கிறப்ப நாவலின் கதாபாத்திரங்கள் உங்கள் மனசுல சூலமா நின்று காட்டும். இப்ப தீஜாவோட மோகமுள் படிக்கிறோம். மோகமுள் படிக்கிறப்ப நமக்கு என் மனசு ஒரு யமுனா இருப்பாங்க, என் தம்பி சாட்டை துரைமுருகன் மனசு ஒரு யமுனா இருப்பாங்க, கலைஞர் மன்ன மனசு ஒரு யமுனா இருப்பாங்க, முத்துப்பாண்டியன் மனசு ஒரு யமுனா இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு யமுனா இருப்பாங்க. அது மாதிரி பொன்னியின் செல்வனையும் வந்தியத்தேவன், அதே மாதிரி வந்து நந்தினி, எல்லாருக்கும் அவங்கவுங்க மனசுல ஒரு தோற்றத்தோட இருப்பாங்க. பொன்னியின் செல்வன் படம் ஓடாம போனதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா நீங்க மனசுல வச்சிருக்கிற நந்தினி ஐஸ்வர்யாயே நிப்பாட்டினாலும் உங்க மனசுல இருக்கிற நந்தினிக்கு ஈக்குவல் ஆகல, அந்த கெமிக்கல் இது நடக்கல. அதனாலதான் வந்து அந்த பொன்னியின் செல்வன் ஓடல. அப்படி உயர்ந்த தரத்துல இந்த குமரி நாவலை படைத்திருக்கிற கீரா இதுல எதுல முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்தாளரா நம்ம கொண்டாட வேண்டியிருக்குன்னா, அந்த கதாபாத்திரங்களை விவரிக்கிறப்பயே நம்ம மனசுல நிப்பாட்டிடுறாரு. எனக்கு தெரியும் இருவாஞ்சி யாருன்னு எனக்கு தெரியும் அவ எப்படி இருப்பா அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்துட்டேன். அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கதாபாத்திரம் ஆரலா இருக்கட்டும், செம்பனா இருக்கட்டும், தென்னனா இருக்கட்டும், அதை வர எல்லா கதாபாத்திரம் உருவங்கிற அந்த அம்மையா இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு வந்து மனசுல நின்றுடுச்சு. இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நின்றுச்சு. அப்படி ஒரு எழுத்தாளர் ஒரு வாசகரின் மனதுக்குள்ளாக கதாபாத்திரங்களை நிறுத்திட்டார்னா அந்த படைப்பு வெற்றிகரமான படைப்புன்னு சொல்லலாம். அந்த வகையில் குமரி மாபெரும் ஒரு தரமான வெற்றிகரமான படைப்பு. நமக்கு என்னன்னா தமிழ் தேசிய படைப்பு அப்படின்னா நமது முன்னோர்கள் வந்து அந்த கலையும் அரசியலும் கலக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அந்த உணர்ச்சி வேகத்துல அரசியல் நிறைய கலந்துருவாங்க, பிரச்சனை அதுதான். ஆனா கலை விமர்சகர்கள் என்ன பண்ணுவாங்க, கலையின் அந்த விகிதம் வந்து அதிகமா இருக்கணும். ஒரு இலக்கிய படைப்புல கலை ஆர்ட் ஃபார்ம் வந்து அதிகமா இருக்கணும், பொலிட்டிக்கல் சென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும், அது கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு தான் ஒரு இலக்கிய விமர்சகர் பார்ப்பாங்க. ஆனா கீரா என்ன பண்றாருன்னா ஆர்ட் ஃபார்மை எடுத்தோடனே ஒரு ஹையஸ்ட் ஒரு சிகரத்துல வைக்கிற மாதிரி அந்த இலக்கியத்தின் கலைத்தன்மையே மேல கொண்டு வச்சுட்டாரு. அதற்கப்புறம் அவர் எனக்கு தெரிந்த காலத்திலிருந்து தீவிரமான சமூக செயல்பாட்டாளர், அரசியல் எண்ணங்கள்லாம் கொண்டவர். அதற்காக வந்து சில வேலைகளை மறைமுகமா செய்யறார். அது செய்யறப்ப இந்த அரசியல் நோக்கங்களை மையமாக வைத்துக் கொண்டு அவர் வந்து பணிபுரிகிறார் என்பதை வந்து நம்ம உணராம அவர் என்ன பண்றாருன்னா கலை அம்சத்தை அப்படியே மேல மேல வச்சு நம்மளை மயக்கி ஒரு உலகத்துக்குள்ள அவர் அடைச்சிட்டு வர்றாரு. அந்த உலகம் இருக்கு பாருங்க, அந்த குமரி, அந்த உலகம் வந்து எனக்கு பட்டுன்னு படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு அவதார் படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னங்க அது அவதார் படத்துல எப்படி ஒரு மிகப்பெரிய உலகத்தை ஜேம்ஸ் காமரன் உருவாக்குனாரோ அதே போல ஒரு பெரம்பலூரில் பிறந்த ஒரு தமிழன் வந்து நம்ம ஊர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு உலகத்தை உருவாக்கி நம்ம கண்ணு முன்னாடி பெரிய நமக்கு என்னன்னா, குறிப்பா அந்த சின்மயாலியை வந்து இருவாஞ்சி அடக்கிற அந்த காட்சி பாருங்க. அந்த அவதார் படத்துல கூட அந்த காட்சி வரும். அது எப்படின்னா, அந்த பறவையை வந்து அந்த கதாநாயகியும் கதாநாயகனும் வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. ஏன்னா ரெண்டு பேரோட அலைவரிசையும், அந்த பறவையோட அலைவரிசையும் அந்த கதாநாயகனின் அலைவரிசையும் ஒன்றாக இருந்தால்தான் அந்த அந்த பறவை அது கட்டுப்படும். சின்மயாலிக்கு என்ன பிரச்சனைனா, அது ஏற்கனவே சிங்கம் முகம், யானை உடம்பு, பார்க்கவே பயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை வந்து வசப்படுத்தணும்னா அதை வீழ்த்தி தோற்கடிச்சாதான் வசப்படும். அது எப்படி தோற்கடிக்கிறா அப்படின்னா அதுதான் இதுல மிக எடுத்தோடனே அதுதான் இந்த நாவல்ல நமக்கு எடுத்தோடனே எனக்கு வந்து இந்த நாவலை பற்றி வந்து முதல்ல எனக்கு வந்து அண்ணன் களஞ்சியம் அவர்கள் தான் அனுப்புனார்.
குமரின்னு ஒரு நாவல் வந்திருக்குன்னா ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாரு. அதை படிச்சு பார்த்துட்டு அண்ணன் பேசுறாரு, தம்பி தோ உடனே வந்துடுறேன், தோ உங்களுக்கு நாளைக்கு காலையில வந்துடும் தம்பி. களஞ்சியம் அண்ணன் ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னா நம்ம எது கேட்டாலும் காலை நான் ராத்திரி 1 மணிக்கு எழுப்பி விட்டு அண்ணன் எனக்கு வந்து 2 இட்லி ஒரு கெட்டி சட்டி வேணும்னா காலை உங்க வீட்டுல இருக்கும் தம்பின்னு. அது எப்படி எங்கிருந்து வாங்குறாரு என்ன பண்றாரு, காலை வந்துடும் தம்பி. வந்த பிறகு ஒண்ணு பண்ணுவாரு, வந்துருச்சா தம்பிம்பாரு. வந்துருச்சு நம்ம சொல்லணும் அவர்கிட்ட, அது வரைக்கும் அவர் நிம்மதியா இருக்க மாட்டார். அப்படி ஒரு மனிதன் வந்து ஒரு படைப்பின் மீது தீராத காதல் கொண்டு அந்த படைப்பை எனக்கு அனுப்பி வச்சோன்னே அதை எடுத்தோடனே நான் படிக்க தொடங்கிட்டேன். என்ன பிரச்சனைனா, இந்த வருடம் வந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை கொண்டு வரணுங்கிறப்ப என் தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகள், நிறைய உறவினர்கள் மரணம் அது இதுங்கிறப்ப எதுவுமே பண்ண முடியாம நிம்மதி இல்லாம இருக்கிறப்ப அவரே களஞ்சியம் பண்ணனே, தம்பி இதே மாதிரி ஒரு கூட்டம் வச்சிருக்கிறோம், அந்த கூட்டத்தில் வந்து நீங்க தம்பி சாட்டை துரைமுருகன் தங்கச்சி கோவை கார்த்திகா எல்லாம் பேசிட்டீங்கிறப்ப நான் திருப்பியும் பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சு நேற்று வந்துட்டேன் புத்தக கண்காட்சியில இவன் துறையை பார்க்குறேன். இவன் என்ன பண்றான்னா, நான் படிக்கவே இல்லைன்னாங்கிறான். இவன் எப்படிப்பட்டவன் நான் சொல்றேன், இப்ப பேசுவோம். அடுத்தது இந்த பரீட்சை எழுதுறப்ப நல்லா படிச்ச பசங்க என்ன பண்ணுவாங்க, சுமாரா ஆவரேஜா படிச்ச பசங்களை பார்த்து நான் படிக்கவே இல்லை, நீ படிச்சிட்டியா, நானும் படிக்கல அப்படின்னு சொன்னா அவன் நீ படிக்கல ஒன்னும் ஓவர்டேக் பண்ற அப்படிங்கிற மாதிரி. இவன் படிக்கவே இல்லை, நீ கதை சொல்லுங்கிறான். புத்தக கண்காட்சியில் நின்றுட்டு, அண்ணா அந்த கதையை நீங்க இப்ப சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். நான் அங்கேயே சொல்லிட்டேன், டே இந்த திருட்டுத்தன வேலையை பண்ணாத, நீ நல்லா படிச்சிருப்ப. இப்ப வந்து பாக்குறேன் அந்த ஒரு பெரிய ஒரு ஷீட்ல தாள்ல வந்து பெருசா எழுதி வச்சிருக்கான், குறிப்பெல்லாம் போட்டு ஆலமரம் வேப்ப மரம்லாம் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஒரு நாள்ல கண்டிப்பா அந்த வேலையை பண்ணிருக்க முடியாது, இன்னைக்கு காலைல ஆரம்பிச்சு இப்ப பண்ணிருக்க முடியாது. தெளிவா